வெல்கம் டு மயில் அகாடமி. நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கிற வீடியோ நீட் கெமிஸ்ட்ரியில் எப்படி 180 மார்க்ஸ் வாங்கலாம் அப்படின்றதுக்கான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ். எக்ஸ்பெக்டட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸில் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி 18 மார்க்ஸ், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 14 கொஸ்டின்ஸ், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி 18 கொஸ்டின்ஸ், டோட்டலாக 15 கொஸ்டின்ஸ். அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் 18 எம்சிக்யூவும், இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 14 எம்சிக்யூவும், ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 18 எம்சிக்யூவும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம போட்டோம் அப்படின்னா 38%, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 34%, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் 28% இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் சாப்டர் டோட்டலாக நம்மளுக்கு கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 22 லெசன்ஸ் இருக்குது. சரிங்களா? அதில் இருக்கிறதுல ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர்ஸ் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆல்கஹால், ஃபீனால் அண்ட் ஈத்தர்ஸ், ஆல்டிகைட், கீட்டோன் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட், பயோமாலிக்யூல்ஸ், கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர், chemical kinetics, coordination compounds, chemical equilibrium, organic chemistry, some basic principle and technique, P block elements, thermodynamics. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் லெசன்ஸ். ஸோ இந்த 10மே வந்து அந்த 22 லெசனில் இந்த ஃபர்ஸ்ட் 10 வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசன். நெக்ஸ்ட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எப்படி எந்த டைப்பில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேட்சிட் வரலாம். மேட்சிட்டு, அசஸ்மெண்ட், ப்ராப்ளம்ஸு, ஃபார்முலாஸ் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம், கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொஸ்டின் கேட்கலாம். மேக்ஸிமம் கெமிக்கல் கைனடிக்ஸில் இருந்து இந்த கொஸ்டின்ஸ்லாம் வரும். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். அதே மாதிரி மேட்சிட்டு, அசஸ்மெண்ட்ஸ், ப்ராப்ளம்ஸ், மேக்ஸிமம் இதில் வந்து கான்செப்ட் அதிகமாக படிக்கிற மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. ஸோ நீட் பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 13%, ஈக்லிபிரியம் 25%, some basic concept of chemistry 12%, structure of atom 12%, chemical kinetics 13%, thermodynamics 25%. ஸோ பிசிக்கல் கெமிஸ்ட்ரி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து கான்செப்ட் ஓரியன்டாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபார்முலாஸ்லாம் நல்லா மக்கப் பண்ணாதான் அந்த ஃபார்முலாஸை வச்சு நம்மளால ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியை எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்செப்டை நல்லா மக்கப் பண்ணிக்கணும். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே வந்து மக்கப் போர்ஷன் அப்படின்னு தான் சொல்லுவோம். கான்செப்ட் நல்லா மக்கப் பண்ணிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் டைம் கன்சூமிங் பார்ட்டே இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். மேக்ஸிமம் வந்து இந்த இடத்துல நம்ம நல்லா மக்கப் பண்ணி கான்செப்ட் நல்லா தெரிஞ்சிருந்தது அப்படின்னா நம்மளுக்கு அதிகமாக டைம் சேவ் பண்ணுற இடம் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் நல்லா கான்செப்ட் மக்கப் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நிச்சயமா டைம் கன்சியூம் ஆகும், டைம் அதிகமாக சேவ் ஆகும். அதனால ரீட் தரவுலி. நீட் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பி பிளாக் எலமெண்ட்ஸ் 25%, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான சாப்டரும் இதுதான். டி அண்ட் எஃப் பிளாக், பீரியாடிசிட்டி இன் ப்ராப்பர்ட்டிஸ், கெமிக்கல் பாண்டிங் அண்ட் மாலிகுலர் ஸ்ட்ரக்சர் 25%, கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி 13%. இந்த மாதிரி இதுல இருந்து இவ்வளோ பர்சன்டேஜில் கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். இவங்கள ரொம்ப இம்பார்ட்டண்டான லெசனும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில். ஸோ அப்போ கான்செப்ட் நல்லா மக்கப் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் அந்த இடம் நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். அடுத்த கொஸ்டின் நம்ம ஸ்கிப் பண்ணி போகலாம் ஈஸியாக. நெக்ஸ்ட் இன்ஆர்கானிக்ல டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ். இன்ஆர்கானிக்ல எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க அப்படின்னு சொன்னால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் கான்செப்ட் மக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னேன். மேக்ஸிமம் வந்து இந்த பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்ல இருக்கிற கான்செப்டை மக்கப் பண்ணாவே டி அண்ட் எஃப் பிளாக் படிக்கலாம், பி பிளாக் படிச்சிடலாம். அதில் சில எக்ஸப்ஷன்லாம் இருக்கும். அப்போ கான்செப்ட் தெரிஞ்சாதான் எக்ஸப்ஷனும் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும். அப்போ பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் கான்செப்டை பேஸ்டு எம்சிக்யூ நிறைய வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ். அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் என்ட்ரிஸ்லாம், ரோல்ஸ்லாம் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து சொல்யூஷன்ஸ் லெசன்ல அப்ளிகேஷன் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கலாம். நெக்ஸ்ட் ஹைபிரிடைசேஷன் பேஸ்டு கெமிக்கல் பாண்டிங் லெசன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஹைபிரிடைசேஷன் பேஸ்ட் ஆன் கொஸ்டின்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதை டார்கெட் பண்ணி நம்ம படித்தோம் அப்படின்னா கொஸ்டின்ஸ் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ். மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எதில் அதிகமாக வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன்லையும் கெமிக்கல் பாண்டிங்கில் லூயிஸ் ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் படிக்கும்போது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் அதெல்லாம் கண்டிப்பாக படிக்கிறது நம்மளுக்கு பரவாயில்ல. ஏன்னா அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலன்னு பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க?
சால்வ் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சால்வ் கொஸ்டின்ஸ் அப்படின்னா ரீஜன் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இப்போ எக்ஸ் பிளஸ் ஒய் கிவ்ஸ் இசட் அப்படின்னா இங்க இருக்கிற ரீஜன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் கொஸ்டினும் இதுல கேட்கலாம். அதாவது ஏ கிவ்ஸ் பி gives C அப்படின்னா C என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட் ரியாக்ஷன்ஸ் மெக்கானிசம். ரியாக்ஷன் மெக்கானிசம் 1 SN2 E1 E2 எலிமினேஷன் ரியாக்ஷன் சப்ஸ்டிடியூஷன்ஸ் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே வந்து கேட்கறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நெக்ஸ்ட் நேமிங் ரியாக்ஷன்ஸ். நேமிங் ரியாக்ஷன்ஸ் நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கணும். எந்தெந்த லெசன்ல எந்தெந்த நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் பேஸ்டு. ஸ்ட்ரக்சர் பேஸ்ட் அப்படின்னா ஸ்ட்ரக்சர் ஃபைண்ட் அவுட் பண்ற மாதிரி கேட்கலாம். அதாவது ரியாக்டன்ட் கொடுத்துட்டு ப்ராடக்ட் வந்து என்னன்னு கேட்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா மேஜர் மைனர் ப்ராடக்ட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்ப மேஜர் ப்ராடக்ட் அதாவது பேராவா ஆர்த்தோவா மெட்டாவா, சில இடத்துல வந்து ஆர்த்தோ பேரா டைரக்டிங் குரூப் இருக்கும், சில இடத்துல வந்து மெட்டா டைரக்டிங் குரூப் இருக்கும். அப்ப எந்த இடத்துல வந்து மெஜாரிட்டியா கிடைக்கிற ப்ராடக்ட் எது அப்படின்னு சொல்லி நம்ம மக்கப் பண்ணி வச்சுக்கணும், ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இதுல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில சாப்டர் வைஸ் வெயிட்டேஜ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பயோமாலிகுல்ஸ் 15%, alcohol, phenol and ether 15%, some basic concept principles of organic chemistry 16%, hydrocarbon 15%, aldehyde, ketone and carboxylic acid பார்த்தீங்கன்னா 23%. practical chemistry பார்த்தோம்னா 8% இருக்குது. அதே மாதிரி ஆர்கானிக் காம்பவுண்ட் கண்டெய்னிங் நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா அமீன்ஸ், இதெல்லாம் அமீன்ஸ். டைஸ் கொஸ்டின்ஸ் அதிகமா வருது, டயசோனியம் குளோரைட் அதிகமா வருது. நைட்ரஜன் நம்ம எடுத்துட்டோம்னா இதுல 8% கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்கு. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் எப்படி படிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்திருக்கும். அதாவது பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில நம்ம அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி பிசிக்கல் கெமிஸ்ட்ரியும் அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும். ஏன்னா கொஸ்டின்ஸ் அங்கே அதிகமாக எடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை வச்சு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படின்னும் போது நம்ம மக்கப் போர்ஷன்ஸ் அப்படின்னு சொன்னோம். மக்கப் போர்ஷன்ஸ் அப்படின்னும் போது நல்லா மக்கப் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். மேக்ஸிமம் டைம் சேவ் ஆச்சு அப்படின்னா நம்ம ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கோ இல்லை பிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ப்ராப்ளம் போகிறதுக்கோ நம்மளுக்கு டைம் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இதை வச்சு ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நீட்ல அதிக மார்க் வாங்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.